ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கல்யாணம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டினியூவாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இன்னும் கூட இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே, எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தேவை, எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வ்ளாக் செய்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு செய்து போடுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் கோவில் போயிருந்தேன். அங்கே வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாளுமே நல்ல விசேஷமான நாள். ஏன் அப்படின்னா பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா தர்ஸ்டேவே வந்துடுச்சு. அதனால் ஒரு சில கோயிலில் தர்ஸ்டே பண்ணாங்க, ஒரு சில கோயிலில் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே கல்யாணம் பண்ணாங்க. அண்ட் நார்மலி பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரம் வந்து பங்குனி மாதம் பௌர்ணமியில் வரும். பட் இந்த வருஷம் வந்து மாவி வந்ததுனால இந்த 3 நாளுமே விசேஷமாக போயிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக நாங்கள் 2 நாள் கோவில் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா முருகன் திருக்கல்யாணம் போட்டிருப்பேன். ஸோ இந்த கல்யாணம் பார்த்திங்க அப்படின்னா பரமசிவன் பார்வதியோட கல்யாணம் ரொம்ப ரொம்ப சூப்பராக விமர்சையாக பண்ணியிருந்தாங்கங்க. நான் சென்னை வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு கல்யாணம், சுவாமி கல்யாணம் பார்க்குறேன். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லா சுவாமியுமே இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தனித்தனி சந்நிதி இருக்குது. அதே மாதிரி தனித்தனியாக பீடம் அமைச்சிருக்காங்க, வாகனம் இருக்குது, எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இது ரொம்ப 100 வருஷம் பழமையான கோயில். நீங்கள் நாமக்கல்லில் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் சிவபெருமான் வந்து இங்கே காட்சி அளிக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்போயாச்சும் டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் போய் இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுங்கள். எனக்குமே ஒரு ஐடியா இருக்குங்க. இந்த மாதிரி சென்னையில் இருக்க முக்கியமான கோவில், அதுக்கப்புறம் இன்னும் தெரியாத கோவில்கள் நிறைய இருக்குது. நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வீடியோ செய்து தரிசனம் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதில் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி போகிறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கோவிலெல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக அந்த கோயில் வீக்கெண்டில் போய் பார்த்துட்டு வீடியோ கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களோட தரிசனத்துக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே சென்னையில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அங்கே போய் கவர் பண்ணுறேன். அண்ட் மித்த கோவிலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கெல்லாம் ரெகுலராக போகணும், அங்கே ஸ்பெஷல் அக்கேஷன் அன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதோ அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விசேஷங்கள் வந்து ரொம்ப விமர்சையாக செய்வாங்க. அதுவும் இந்த திருக்கல்யாணமெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக செய்வாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து காசி யாத்திரை போவாங்க இல்லைங்களா, அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த சடங்கு தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஊஞ்சல், மாலை மாற்றிக்கிறது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட முறைப்படி சாமி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கன்னிகா தானம், மாங்கல்யம் தானம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மாலை மாற்றிப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து மாங்கல்ய தானம் பண்ணிவிட்டு திரும்ப மாலை மாற்றிப்பாங்க. ஸோ இந்த மியூசிக் கேட்டுட்டு இந்த சடங்கு பண்ணுறதை பார்க்குறப்பவே பக்கத்தில் நிற்கிற நமக்கே ஆடணும்னு தோணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். மாலை மாற்றினான் கோதை மாலை மாற்றினான் அந்த சாங் தான் ப்ளே பண்ணாங்க. நல்லா சூப்பராக இருந்தது. 2 குட்டி பசங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 3 வாட்டி செய்தாங்க. மாலை மாற்றி அதுக்கப்புறம் 3 வாட்டி செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஊஞ்சல் செய்கிற மாதிரி 2 பேர் சுவாமிகள் 2 பேரும் நேருக்கு நேரே டான்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கோவிலை பிரதட்சணம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளார மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோகன் படித்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கூட்டமும் நிறைய இருந்ததுங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளார போகிறப்போ யாருமே இல்லை. நாங்கள் நார்மலாக போகிற மாதிரி சாமி கும்பிட்டு வந்துடலாம். எனக்கு ஏதோ சுவாமி புறப்பாடு இருக்குது, 4 மாட வீதியிலையும் பிரதட்சணம் பண்ணிட்டு வரப்போகிறாரு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இல்லை, இன்றைக்கி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி நாங்களுமே இந்த கோவில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதம் ஆயிடுச்சு. வீட்டில் கல்யாணம் அது இதுன்னு பிஸி ஆகிட்டோம். ஒவ்வொரு வீக்கும் போகணும்னு நினைப்போம், எங்களால் போக முடியல. ஸோ இந்த வீக் வந்து எதாச்சியாக ரொம்ப ஒரு 4-5 வாரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக கல்யாணம். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு.
சரி நம்ம கரெக்டாக வந்துட்டோம், சாமி நம்மளை கரெக்டாக கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஸோ நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டோம். ஆனால் என்னென்னா இந்த சடங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை வந்து வெளியில் ஊர்வலம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஃபுல்லாகவே சுவாமியை வந்து இந்த மாதிரி மக்கள் சுமந்துட்டு தான் இருந்தாங்க. யாருமே கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க யாருமே எதுவுமே சொல்லலை, அப்படியே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உள்ள வெளியில் எல்லா சடங்கும் முடிச்சுட்டு இப்போ உள்ளார சாமியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவங்க வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளாரையும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மாலை மாற்றிக்கிட்ட அப்புறம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது. நேருக்கு நேராக ஒரு சாமியை வந்து இன்னொரு சாமி சுற்றிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சடங்கு தான் பண்ணுறாங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் தான் உள் பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்டு அப்படியே மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நமக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. அண்டு நமக்கு வந்து இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நார்மல் மனுஷங்களாக நம்ம கோவிலுக்குள்ளார போகிறப்போ போகிறப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் அது நம்மளே அப்படியே மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதானுங்க. அது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டை பொறுத்தது இல்லைங்களா. இன்னும் நேரம் ஆக ஆக நிறைய கூட்டம் வந்துடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. திருக்கல்யாணத்துக்கு எல்லோரும் மக்கள் உட்காந்தப்பறம் அந்த மண்டபம் வெளியில் ஃபுல்லாக ரொம்ப கூட்டம். திருக்கல்யாணம் முடிஞ்சப்பறமும் தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் கோவிலேருந்து கிளம்புறப்பவே. ஏன்னா அவ்வளோ கூட்டம், அந்த அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் படித்தார் இல்லைங்களா ஐயர், அவர் என்ன வந்து நம்மளுக்கு தேவையான தேர் ஆஃப்டர் அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா குடும்ப வாழ்வியலை பற்றின அவங்களோட கருத்துக்கள் அந்த மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் நெய்வேத்தியம் எல்லாமே சுவாமிக்கு செய்துட்டு அவங்க வெளியில் புறப்பாடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் சைந்தவி 3 பேரும் அங்கேயே வந்து மீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேராஃப்டர் சாம்பார் சாதம் பிரிஞ்சு அந்த மாதிரியும் பிரசாதம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் யூஸ்வலாக இங்கே பூஜை எப்போவுமே பூஜை நடக்குதுன்னா நாங்கள் சுவாமிக்கு செய்துடுவோம். அதனால் அவங்க வந்து பிரசாத பேகு மாலை எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் சைந்தவிக்கு போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு போகிறது, அங்கே நடக்கிற திருக்கல்யாணம் எல்லாமே நான் கவர் பண்ணுறது, மற்ற பூஜைகளை கவர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நான் திருக்கல்யாணம் முருகனோட திருக்கல்யாணம் கவர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சது கோயிலுக்கு போக முடியாத மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களால நடந்து போயிருக்க முடியாது, நடந்து போயிருக்க முடியாது, இல்லைன்னா ரொம்ப தூரமாக இருக்கும், இல்லைன்னா அவங்க பேர பிள்ளைங்களோட இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது வேலையில் ஆக்குப்பைடாக இருந்திருப்பாங்க, அவங்க விஷயராக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனால இருக்கிறவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுப்பீங்களா, அது எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற இந்த வீடியோவுமே அந்த கோவிலில் இருக்கவங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்போ நமக்கு ஒரு மெமரிஸ் தானங்க, நம்ம போகணும் அங்கே பார்த்தோம். அதே மாதிரி சுவாமியோட திருக்கல்யாணம் போக முடியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு மீடியம் மூலமாக நம்ம வாட்ச் பண்ண முடியும், நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அதை நான் அப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த தரிசனம் அப்படிங்கிற சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி அண்டு அதில் நான் எந்தெந்த கோவில் போகிறேன், அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அப்லோட் பண்ணலான்ற மைண்ட் செட்டுக்கே நான் வந்தேன். ஸோ இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கோவில் வீடியோஸ் மட்டுமே நம்ம போட போகிறதில்ல, எல்லாமே மிக்ஸ்டாக தான் நம்ம போடுறோம். இருந்தாலும் இப்போ லாஸ்ட்டு 2-3 டேஸாக வந்து கண்டினியூஸாக கோவில் வீடியோவாகவே இருக்குது
எதுவும் நினச்சிக்காதீங்க. பிகாஸ் லாஸ்ட்டாக திருப்பதி போயிருந்தோம், அதுக்கப்புறம் முருகன் திருக்கல்யாணம், அப்புறம் இப்போ இவங்களோட திருக்கல்யாணம். என்னடா இவங்க கண்டினியூஸாக கோவில் வீடியோவே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் வர எல்லா திங்ஸையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பூநூல் போடுவாங்க சுவாமிக்கு. பூஜை பண்ணிவிட்டு பூநூல் போடுவாங்க. பூநூல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா கங்கணம் கட்டுவாங்க. முகூர்த்தத்தப்போ கங்கணம் கட்டுவாங்க இல்லைங்களா, ஸோ அது பண்ணுவாங்க. அடுத்தது தான் வந்து வஸ்திர தானம் பண்ணுவாங்க. வஸ்திர தானம்னா சுவாமிக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுப்பாங்க. அங்கே யார் யார் கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லை நம்ம கூட சுவாமிக்கு தானமாக அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அப்படின்னா வஸ்திர தானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து கன்னிகா தானம், மாங்கல்ய தானம் இது பண்ணினாங்க. ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறமா பாலும் பழமும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஊஞ்சல் சேவை பண்ணிவிட்டு சுவாமியை வந்து வெளியில் ஊர்வலம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுதான் இவங்க இங்கே செய்கிற ப்ராசஸ். நம்ம நார்மலாக கல்யாணத்தில் பார்க்குற அதே ரிச்சுவல்ஸ் தான் சுவாமிக்கும் செய்தாங்க. நான் இதில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாலை மாற்றிக்கிட்டது மட்டும்தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்றபடி எல்லாமே நம்ம கல்யாணத்தில் நார்மல் நம்மளோட மனுஷங்க கல்யாணத்தில் என்னென்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணாங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகிறதுனால வந்து நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறீங்க, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு பேபி ஷவர் போகிறீங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா, அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன மற்றவங்கள ப்ளஸ் பண்ண தான் வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு நீ இப்படியா இருக்க, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் வருவாங்க தான். ஆனால் 50% கொஞ்சம் பாசிட்டிவ் எண்ணத்தோடு வருவாங்க இல்லைங்களா. அந்த பாசிட்டிவிட்டி தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பாசிட்டிவான இடத்துல இருக்கிறப்போ பாசிட்டிவ் திங்கிங் வரும், பாசிட்டிவ் வேயில் நடக்கிறதுக்கு நமக்கு இன்டென்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் தான் காரணம். நிறைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நிறைய குழந்தைங்க பாட்டு படித்தாங்க. நிறைய இங்கே வந்துட்டு பெரிய மனுஷங்கள்லாம் பாட்டு படித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பிரசாதம் கொடுக்குறது, பூ கொடுக்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் வந்துட்டு வளையல் கொண்டு மாங்கல்ய கயிறு எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து செட்டு வச்சு கொடுத்தவங்க அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில பிஸ்கட் பாக்கெட்டு, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ குழந்தைங்களுக்கு, வர குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைங்கிள் டைம்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 10 சாக்லேட், இந்த ஐட்டம் பர்க்கில் கொடுக்கணும்னு அதுக்கப்புறம் பிஸ்கட் பாக்கெட்டு, ஹாப்பி பாக்கெட்டு, பிஸ்கெட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு தான் ஒரு மாங்கல்ய செட் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஜாக்கெட் வீட்டெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாருமே ஹாப்பி. அண்ட் வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சுவாமி கல்யாணத்துக்கு மொழி வீட்டுன்னு சொன்னாங்க. மொழி போட்டுட்டு சாப்பிடாம போனாங்க. ஸோ அதுக்காக மொத்த விருந்து வச்சுருந்தாங்க. எங்கள் சாப்பாடு அவ்வளோ பேருக்கு காலியாக இருக்கும். ஆனால் நாங்கள் வாங்குறப்போ ரொம்ப கடைசி. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் இல்லை, 2 ஐட்டம் தான் வாங்கினோம். அதுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா 2 மீல்ஸும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு 10 மினிட்ஸில். ஸோ எல்லாருமே வயிறு ரொம்ப சாப்பிட்டு திருப்தியாக போகிற மாதிரி தான் இருந்தது சமையல். அதே மாதிரி வெளியில் வந்தப்பவும் நிறைய ஊருக்கு வெளியில் வந்தப்பவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் நிறைய கோயிலில் கல்யாணம் பண்ணாங்க இல்லைங்களா. அந்த சுவாமி வந்து டிஃப்ரெண்ட் அலங்காரத்தில் ஊர்வலமாக நிறைய சுவாமியை பார்த்தோங்க. ஸோ 1-2 சுவாமியை கவர் பண்ணணும். பட் ரொம்ப லேட் ஆனதுனால நாங்கள் டக்குனு வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் கிளம்புறப்பவே 10 மணி ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு 10 நிமிஷம் லேட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கிளம்பி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி கோவில் வ்ளாக்ஸ் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை.
கல்யாணம் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு மங்களம் அப்படின்னு நம்ம இந்த பத்திரிகை எல்லாம் போடுறோம் இல்லையா, சிரஞ்சீவி அப்படின்னு போட்டு அந்த பையனுடைய சௌபாகியவதி அப்படின்னு போட்டு அந்த மாணவர்களுடைய போடுறோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பாக்கியத்தை சொல்வது அப்படின்னு சொல்றோம். அப்படி கிடையாது. சௌபாகியவதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவள் ஒருவள் தான் போன அந்த புகுந்த வீட்டுக்கு பெருமை சேர்த்து வம்சத்தை விருத்தி செய்து தன் கணவனை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய சாதுரியத்தை கொண்டவர்கள். அப்பேற்பட்ட பெண்ணுக்கு சௌபாகியவதி அப்படிங்கிறது. இந்த இப்பதான் அதாவது முன்னாடி பார்க்கணும், இந்த பெண் குழந்தை அப்படின்னாவே சொல்லிக்கலாம். அப்படி கிடையாது. சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டுல பெண் பிறக்கிறாலும் அந்த வீட்டுல பெண் பிறந்த வீட்டுல வளர்ச்சியும். ஒரு வீட்டுல கல்யாணம் ஆகி முதல்ல மூத்தது பெண்ணா பிறந்துச்சுன்னா அவங்க அப்பா கூட அவ்வளவு வளர்ச்சியும். ரெண்டாவது பையன் பிறகு, அதாவது முதல்ல பையன் பிறகு ரெண்டாவது பொண்ணு பிறக்கிறத விட முதல்ல பெண் பிறந்து அடுத்து பையன் பிறக்கிறது அந்த வீட்டுக்கு அவ்வளவு பெரிய வளர்ச்சியும். என்னன்னா அந்த பெண் தம்பிக்கு தாயாகவும் இருப்பாளாம், குடும்பத்துக்கு மகளாகவும் இருப்பாளாம், ஆண்மகனா போல செயலும் படுவாங்க. நிறைய வீட்டுல பார்த்தோம்னா பெண் மூத்த பெண் குழந்தை எல்லாத்தையும் பார்க்கும், தம்பி அவகாசம் சேர்த்து வாங்கிட்டு இருப்பான். அப்படிதான் காலங்கள் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இருக்கிறதுலேயே தானத்திலே ரொம்ப, அதாவது வம்சத்தை கரையேற்றக்கூடியது, இறந்த முன்னோர்கள் முக்தி இல்லாம தவிக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்களை கூட கரையேற்றக்கூடிய அந்த தானம் எதுனா கன்னிகாதானம். ஒரு பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறதுனால அந்த தகப்பனுக்கும் தாயும் அவர்களும் அவர்களுக்கு முன்னாடி இருந்த 7 தலைமுறைகள் நல்ல வெற்றி அடைகிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அந்த கன்னிகாதானம். இந்த கன்னிகாதானம் பண்ற இடத்துல பார்த்தா இந்த கல்யாணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பிள்ளையார் கோயில் போறோம், முருகன் கோயில் போறோம், சிவன் கோயில் போறோம், பெருமாள் கோயில் போறோம், மாரியம்மன் காளி எவ்வளவோ கோயில்கள் போறோம், திருப்பதி போறோம், சிங்கப்பூர் முருகன் கூட போறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இவ்வளவு கோயில் போயும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்க கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுற இடத்துல கிடையாது. ஒரு தாலி கட்டக்கூடிய இடத்துல எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துல வருவாங்க, எல்லா தெய்வங்களும் வரும். அதனால அந்த இடத்துல அவ்வளவு பெரிய மங்களம். அதனாலதான் கெட்டி மேல வாசிக்கிறது. எவ்வளவோ தாளங்கள் எவ்வளவோ ராகங்கள் இருந்தாலும் எதுக்காக வெற்றிகாலத்தை கடற்கரை வாசிக்கிறது அப்படின்னா அந்த தாலி கட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை எந்த விதமான கெட்ட சொல்களும் காலையில் விழுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கெட்டியா வாசிக்கிறது. யாருக்காவது ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் சொல்லாம இருக்கிறது. அந்த சமயத்துல மனசு நிறைஞ்சு விடுமா. அதாவது கல்யாணங்கள்லாம் போகும்போது மோஸ்ட்லி எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே இந்த தாலி கட்டுற நேரங்களுக்கு போகிற மாதிரி முயற்சி பண்ணுங்க. ரிசப்ஷனை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவீங்க.
ஆக்சுவலி என் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க.